யார் அது? யார் அது? கருப்பையா? ஆமா ஆமா நான் கருப்பாய்தா. எங்க போயிட்டு இருக்கீங்க? பகலே கண்ணு தெரியாதும்பீங்க, ராத்திரியில இந்நேரத்துக்கு இருட்டுல எங்க போயிட்டு இருக்கீங்க? ஏன் தாத்தா? அடியே, உனக்கு நான் தாத்தனா? உனக்கு நான் மாமன்டி, மாமான்னு கூப்பிட வேண்டியதுதானே? தாத்தா தாத்தாங்கிற. ஆமா ஆமா மாமான்னு அப்படியே அழைக்கிறாங்க. எங்க போயிட்டு இருக்கிற சொல்லியா கிழவா? அடியே கருப்பாயி, நான் சிவன் கோயிலுக்கு தாண்டி போறேன். எனக்கு சிவன் கோயிலுக்கா? இந்நேரத்துக்கா? அது சரி, இது என்ன என் மண்டையில வேற கட்டு போட்டுக்கிறா? ஆமா ஆமா, கட்டுதான் போட்டுக்கிறேன். அதுக்குதான் சிவன் கோயிலுக்கு போறேன். நீயுன்ற புருஷனும் வேணா வாங்க. என்ன இந்த கிழவன் பாட்டுக்கு நெய்யும் புருஷங்களான்னு சொல்லிட்டு போறான். உனக்கு என்ன பைத்தியம்? இந்த தலையில அடிபட்டது? தலையில அடிபட்டிருக்குதுன்னு கேட்டா சிவன் கோயிலுக்கு போறாங்கிறான். ஒண்ணுமே புரியலையே. யோ, என்னன்னு சொல்லிட்டு போயா கிழவா? அடியே கருப்பாயி, வீட்டுல இருக்காதடி, கிளம்பி வா என்ற வினாடி. இந்த மாமன் சொல்றது கேளுடி. கருப்பாயி, வா எங்கூடிய. அந்த வருஷ கடலை கடந்துட்டு போறா. அவன்லாம் எப்படி வந்துருவான்? அவனுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ வாடி, நான் கூட்டிட்டு போறவா. கிழவனுக்கு நல்ல பாரு. யோ, ஆமா உங்க கூட நான் வர்றேன். அடியே கருப்பாயி, சொன்னா கேளுடி. இந்த மாமன் பேச்ச கேட்டு என்ற வினாடி வா, நம்ம 2 பேர் போலாம். கிழவா உங்கள்கிட்ட பேசின பாரு என்ற தப்புதாயா? உன்ற வயசுக்கு நீ பேசுற பேச்சுக்கு கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குதாயா? ஏதோ பெரிய மனுஷனாச்சேன்னு மரியாதைக்கு பேசினா உனக்கு ரொம்ப கொழுப்புதாயா? என்ற புருஷனை விட்டு உங்க கூட வர சொல்றியா? கிளம்பியா இந்த இடத்த விட்டு பேசாம. அடியே கருப்பாயி, கோவப்படாதடி. இந்த மாமன்ற நல்லதுக்கு தாண்டி சொல்ற. வா என் கூட. யோ கிழவா, இதுக்கு மேல இங்க இருந்தா நான் குழம்பு கட்டிடுவேன். பேசாம ஓடி போயிடாமா. அடி போடி, நீ எல்லாம் சொன்ன கேட்க மாட்ட. பட்டாதான் தெரியும் உனக்கு. மாமன் பேச்சு அப்பதான் கேட்டு போகணும்னு தோணும். சரி, நான் அங்க கோயில்ல தான் இருப்பேன். நீ வா, நான் வேணா உனக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. யோ இன்னும் நீ போகல? எனக்காக நீ காத்துட்டு இருக்கறியா? உனக்கு ரொம்ப திமிரேறி போச்சியா? திமிரேறி போச்சு. யோ இங்க இருந்து கிளம்புறியா இல்ல சுடுதண்ணி அடுப்புல இருக்குது கொண்டு வந்து மேலே ஊத்திடுவா. ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு. பெரிய மனுஷன் மாதிரியே பேசிக்கிறான். கேட்டு நாயி கிளம்பியா? அடியே கருப்பாயி, கோவப்படாதடி. நான் சொல்றது கேட்டுட்டு என் கூட வா. அதுதான் உனக்கு நல்லது. எனது எனக்கு நல்லதா? யோ இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தா அவ்வளவுதான், சொல்லிட்ட. மரியாதை இங்க இருந்து போயிடு. ஆடி போடி, சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. சரி சரி, கோவமெல்லாம் தணிஞ்சு அப்புறமா வா. நான் கோயில்ல தான் இருப்பேன். சரியா? நான் போயிட்டு வரேன். கிழவனுக்கு கொழுப்பு பாரு. என்னென்ன வேச்சு பேசிக்கிறானே. ஏதோ வயசானவனாச்சே பாவம்னு பார்த்தோம்னா இவன் நினப்ப பாரு இவனுக்கு. என் வருஷம் கடந்துட்டு போறானாமா, இவன் பின்னாடி நான் போறதாமா, எனக்கா காத்துட்டு இருக்கிறானாமா. என்னென்ன நாய் பேசுறான் அந்த கிழவன். சீக்கிரமா வா சோஃபி, போலாம். எல்லாரும் போயிட்டாங்களா இருக்குது? சரிக்கா சரிக்கா. என் மாமனார் வீட்டுக்கார கூட எல்லாம் குழந்தை எடுத்துட்டு வண்டியிலே போயிட்டாங்க. சரி நீங்க வரனால நான் உங்க கூட நடந்து வரலான்ட்டு நான் உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டேன். நீங்க போங்க, நான் வந்துடுறேன்ட்டு. ஓ அப்படியா, அவங்களும் போயிட்டாங்களா? என் ரோட்ல என்ற வயன் என்ற வீட்டுக்காரையும் முன்னாடி அனுப்பிட்டேன். அக்கா அங்க பாருக்கா, அந்த பாட்டி இங்கே நிக்கிறாங்க. இவங்கள போகலையா? இது இவங்க வீடு தானே? ஆமா சோஃபி, இவங்க வீடு தான். இந்த அக்கா ஏன் போகல? கற்பாயக்கா, இவனா இவ்வளவு வேக வேகமா இங்க போயிட்டு இருக்கிற இவ்வளவு 2 பேரு? என்ன கற்பாயக்கா இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க வீட்டு வாசல்ல? ஏன் நீங்க எல்லாம் வரலையா? என்ன மல்லிகா எங்க வரலையான்னு கேக்குற? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஏக்கா பக்கத்து வீட்லயே இருக்கிறீங்க, இது கூட தெரியாம தான் இருக்கிறீங்களா? என்ன மல்லிகா சொல்ற? ஏக்கா அதான் இன்னைக்கு எல்லாருமே சிவன் கோயில்ல தான் கூடி இருக்கிறாங்க. ஊருக்குள்ள இருக்கிறாங்க அத்தனையும். உங்களுக்கு தெரியாதா? அதான் ஊருக்குள்ள ஏதோ பேய் நடமாட்டம் ஆவி நடமாட்டமெல்லாம் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே நைட் அங்கதான் தங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மட்டும் வீட்டுல இருக்கிறீங்க, எல்லாரும் அங்கதான் போயிட்டு இருக்கிறான். ஏதோ என்ற வருஷம் பிள்ளையெல்லாம் கூட அப்படியே போயிட்டாங்க. என்னது அப்படியா? எனக்கு தெரியலையே. ஆமா நேற்று நைட் ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்தது. காலையில எல்லாம் அங்கங்க உட்காந்து நான் பேசிட்டு இருந்தாங்க இந்த சின்ன பிள்ளை வீட்டுல. உங்க வீட்டுக்கு ஏதோ அரண்மனைக்காரங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு மருமகக்காரி சொன்னா. நானும் போய் ஏதாவது கேட்டுட்டு இருந்தா ஆவி இருக்குது அது இதுன்னு சொன்னா. சரி எனக்கு கிண்டல் பண்றாளாட்டு இருக்குது, நானும் பேசாம வந்துட்டேன். அப்ப நெசமா தான் சொல்றாங்களா? அட என்ன கருப்பாய்யாக்கா, இதுக்கு பக்கத்து வீட்லயே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியலங்கிறீங்க. சரி சரி, இங்க நின்று பேசிட்டு இருக்கிற நேரம் இல்ல, சீக்கிரமா கிளம்புங்க, வாங்க போலாம். ஆமா உங்க வீட்டுக்காரர் எங்கக்கா உள்ளதா இருக்கிறாரா? இல்ல மல்லிகா, அவர் தோட்டத்துல காவலுக்கு இருக்கிறாரு. இன்னைக்கு தோட்டத்துக்கு போயிருக்கிறாரா? சரி சரி, அப்ப அவர் விஷயம் தெரிஞ்சு அவர் வந்துருவாரு. ஆமா உங்க பையன் வெளியூர்ல தான் இருக்கிறான். சரி சரி, அப்ப நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்களா? ஐயோ இதுக்கு மேல எல்லாம் நிக்காதீங்கக்கா, கிளம்பி வாங்க வாங்க. வீடு பூட்டாடி கூட பரவாயில்ல, நீங்க வாங்க போலாம். அது பாட்டுக்கு ஊருக்குள்ள எல்லாம் சுத்தி கிடக்குதாமா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அங்க எல்லாரும் கோயில தங்குங்க, நாளைக்குள்ள எல்லாம் சரி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் இவளுங்க 5 பேர் அதான் இருக்கிறாங்களா, அந்த சீதாக்கா, மலரு, காளியம்மாக்கா, அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் எங்கேயோ காட்டுக்கு போயிருக்கிறாங்க. அது என்னமோ எடுத்துட்டு போயிருக்காங்களாமா. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் கோயில தங்க சொல்லியிருக்காங்கக்கா. நீங்களும் வாங்க போலாம். ஆடு கோழி எல்லாம் இருக்குது மல்லிகா, இதெல்லாம் எப்படி விட்டுட்டு வரது? பத்தாவதுக்கு கோழிங்க வேற அடிக்கடி ராத்திரி நேரம் காணாம போகுது. ஏக்கா ஏன் இப்படி இருக்கிறீங்க? இப்ப ஆடு கோழி தான் முக்கியமா இல்ல உசுறு முக்கியமா? ராத்திரி நீங்க மட்டும் இங்க இருக்கிறீங்க, எதுக்கா வீட்டுல தான் இருக்குது, நேரா வந்து உங்களை தான் அடிக்கும். பரவாயில்லையா? என்ன மல்லிகா சொல்றா? நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள கதவு சாத்திட்டு இருக்கிறேன். ஆண்டி என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? கதவு சாத்தினா மட்டும் அது உள்ள வராம இருக்கும் நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் வந்துரும் ஆண்டி, பேசாம வாங்க. ஆடு கோழி போனா போயிட்டு போகுது, உங்க உயிர் முக்கியம் இல்லையா? ஆமாக்கா வாங்க போலாம். அப்படிங்கிறியா? சரி சரி, அப்ப நானும் வர மல்லிகா உங்க கூடயே. என்ற வீட்டுக்காரர் அப்படியே வந்துருவாருல்ல. அவங்க கேள்விப்பட்டு வந்துருவாங்கக்கா. அந்த அண்ணன் வந்து உங்களுக்காக இன்னும் காணும் சொல்லி காத்துட்டு இருப்பாரு. வாங்க போலாம். என்ன சீதாக்கா இன்னும் காளியம்மாக்காவை காணும்? வந்துருவாங்க மலர். அந்த அக்கா ஏதோ சாமியார் கிட்ட என்னமோ வாங்கிட்டு இருந்தாங்க, அதான்
கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணுமா? என்ன மலரு இந்த நேரத்தில் இப்படி கேட்குறேன்? நீ கேட்கறத பார்த்தா எனக்கு தான் பயமா இருக்குது. நான் என்னதான் பண்றது இப்போ? நம்மளே எப்படியே போக வேண்டாம்னு நினைச்சாலும் நம்ம தலையில தான் வந்து விடியுது எல்லாம். இல்லக்கா, போற இடத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னக்கா பண்றது? நான் வேணும் சாதாரணமான இடத்துக்கா போறோம், என்னமோ என்னென்னமோ சொல்லி பயப்படுத்துறாங்க. ஊருக்குள்ள வேற ஆளுங்களே இல்லையா ஏக்கா? நம்மள போய் போக சொல்றாங்களேக்கா. இந்த ஊர்க்காரங்க ரொம்ப அநியாயம் பண்றாங்கக்கா. நானும் இதையே தான் மலர் கேட்டேன். யாரையாவது ஆம்பளை ஆளுங்க போக சொல்லுங்க, பொம்பளைங்களை போய் எங்களை அனுப்புறீங்களே அப்படின்னு கேட்டா, நான் இந்த பொம்பளைங்க தான் போகணும், ஆம்பளைங்க போனா அடிச்சு போட்டுரும், அவங்க திரும்பியே வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன மலர் பண்றது? என்னக்கா வம்பா போச்சு? ஆம்பளைங்க போனா அடிச்சு போட்டுருமா? அடிச்சு போட்டு அடி வாங்கிட்டு வர வேண்டியதுதானே? இதுக்கு போய் நம்மள போக சொல்றாங்களே, இந்த சாமியார் ரொம்ப மோசம்க்கா. ஆமா மலரக்கா, கரெக்டா சொன்னீங்க. இந்த சாமியாருக்கு பயம் ஜாஸ்தியா இருக்குதுக்கா, அதான் நம்மள பிடிச்சி கோத்து விட்டுக்கிறாரு. இவரு உண்மையிலேயே தைரியசாலியான சாமியாரா இருந்தா இவரு நேரா போயில எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு வந்திருக்கோன்னு. 4 பொம்பளைங்களை நம்மள போக சொல்றாரே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லக்கா மலரக்கா. நீங்க சொல்றது சரிதாக்கா, நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏனிலா 4 பேர் இல்லடி 5 பேர். ஆமா ஆமா 5 பேர் தான். இப்ப இங்க 4 பேர் தான் நிக்கிறோம். எங்க உங்க அண்ணியை காணோம்? நைஸும் கிட்ட ஏதாவது சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களா என்ன? நம்மள மட்டும் கோத்து விட்டுட்டு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது நிலா. அண்ணி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, வந்துருவாங்க. என்னடி சின்னப்புள்ள சொல்றா? எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருப்பாங்க? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்கே நின்றுட்டு இருக்கிறோம். இன்னும் உங்க அண்ணி வரல இங்க. எனக்கு என்னமோ உங்க அண்ணி எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு தோணுது. அப்படியெல்லாம் இருக்காது, வந்துருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இரு. ஓ கடவுளே கடவுளே, உங்களை எல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. தைரியசாலி நினைச்சா இந்த ஒம்பளையே இன்னும் வரலையே, என்னதான் பண்ண போறோமோ போ. என்னக்கா இந்த காளியம்மக்காவை இன்னும் காணோம்? எவ்வளவு நேரம் தான் இங்கே நின்றுட்டு இருக்கிறது? அப்படி என்னதான் இந்த சாமியார் கிட்ட பேசுறான்னு மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க கூட தான் இருந்தீங்க, கூட்டிட்டு வர வேண்டியதானக்கா? 2 பேரும் தான் நிலா கிளம்புனா எல்லா பொருளையும் எடுத்துட்டு அதுக்குள்ள அந்த சாமியார் அந்த அக்காவை கூப்பிட்டு என்னமோ சொல்றேன்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. சரி சீதா நீ போ, நான் வந்துடுற பின்னாடியே. நாங்க இங்கே இவ்வளவு நேரம் பண்ணா எப்ப போயிட்டு காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம திரும்பி எப்ப வர்றது ஏக்கா? பரவாயில்லையா நிலா, நீ ரொம்ப தைரியசாலியா தான் இருக்கிற. நான் கூட என்னமோ நினைச்சேன். எனக்கு தான் போறக்கு நினைச்சாலே பயமா இருக்குது. நீ சீக்கிரம் போகணும்னு வேற நினைக்கிறேன். உனக்கு எனக்கு எவ்வளவு வித்தியாசம் பாரு. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது, கை காலெல்லாம் பதறுது, மனசெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கமா இருக்குது. ஆமா மலர்க்கா, நீங்க சொல்ற சரிதான். நம்ம குரூப்லயே வச்சு நிலாதாக்கா ரொம்ப தைரியமா இருக்கிறா. அவதான் போலான்னு அப்படியே இருந்து பறந்துட்டு இருக்கிறா. எங்க அண்ணினாலதான் இன்னும் நம்ம கிளம்பாம இருக்கிறோம். ஆமாண்டி சின்னப்புல, நீங்க மலரு கரெக்டா தான் சொல்றீங்க. நான் கூட என்னமோ நினைச்சேன், நிலா பரவாயில்ல தைரியமா தான் இருக்கிறான். நம்ம 5 பேருக்கு அவதான் தைரியசாலியாட்டு இருக்கு. நான் கூட காளி மக்கா தான் கொஞ்சம் தைரியம் நினைச்சேன். பரவாயில்ல அந்த அக்கா விட நிலா தைரியமா தான் இருக்கிறான். ரொம்ப என்ன புகழாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ளுக்குள்ள நானும் தான் பயந்துட்டு உதறி கிடக்குது எனக்கும். இதுல இருந்து எப்படியாவது சீக்கிரம் தப்பிச்சு வந்துடுவோன்னுட்டு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இன்னும் போறதே ஆரம்பிக்கல, அப்படி எப்படி அங்கிருந்து வர முடியும்? அதுதான் இதை சாதிச்சுட்டு எப்படியே வெளியே வந்துட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாம்ல, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி இருந்தாலும் நம்மள தான் அனுப்புவாங்க, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் அண்ணியே வந்துட்டாங்கடி. சீதா எல்லாரும் கிளம்பலாமா? கிளம்பலாம் காளியம்மாக்கா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். என்னக்கா எல்லாம் பேசிட்டீங்களா? பேசிட்டேன் சீதா. சாமியார் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாரா, அதான் கேட்டுட்டு இருந்தேன். சரி புறப்படலாம் வாங்க. காளியம்மாக்கா ரொம்ப பயமா இருக்குதுக்கா, நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? என்ன மலரே இந்த நேரத்தில் இப்படி கேட்குற? அதான் எல்லாரும் முடிவு பண்ணி நம்ம தான் போகணும்னு வேற சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? ஏதோ ஊருக்காக நம்ம பண்றோம்னு நினைச்சு போக வேண்டியதா, வேற வழி இல்லையே. பாத்தியாடி எங்க அண்ணிய ஊர் நன்மைக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க. எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் ரொம்ப கிரேட். எங்க அண்ணன் பாரு ஊர் பிரசிடென்டா இருக்கிறாரு. ஊருக்கு எது பிரச்சனைனாலும் அவர் பார்த்து உடனே சரி பண்ணிடுறாரு. எங்க அண்ணியும் பாரு ஊருக்காக எவ்வளவு தியாகம் பண்றாங்கன்னு. ஆமா உங்க குடும்பம் ரொம்ப தியாகம் பண்ற குடும்பம் தான். நீ எல்லா இதையும் இழுத்துட்டு வருவ, அவங்க சரி பண்றாங்க. இதுல என்னடி தியாகம்? இடையில நாங்க தாண்டி மாட்டிக்கிறோம். உன்னோட கூட எல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருக்கிறதுக்கு என்னையும் நல்லா மாட்ட வச்சிடுறேன். இந்த ஊர்க்காரங்களும் நாங்களும் ரொம்ப பாவண்டி. என்னடி பொஸ்குன்னு இப்படி பேசுற? ஆமா பேசுறா இருக்கிறதானே சொல்றேன். அது சரி புறப்படுறதெல்லாம் இருக்கட்டும். ஏன் காளியம்மாக்கா அது என்ன கையில கயிறு? மாட விட்டுட்டு போறக்கு மாடு கட்டுற ஒரு நினைப்பிலே கயிறு தூக்கிட்டு வந்துட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுடி. அது ஏதாவது ஒரு ஆயுதமா இருக்கும், கயிறு வச்சு ஏதாவது பண்ணுவாங்க எங்க அண்ணி. ஆமா கயிறை வச்சு பண்ணி பண்ணுவாங்க. பேய 2 கட்டி இழுத்துட்டு வருவாங்க, மாடு இழுத்துட்டு வர மாதிரி. ஏண்டி கூறு கட்ட குபேர, அது எதுக்குன்னு கேளுடி. வண்டி முழிக்கிறாங்க, முழிக்கிறது பார்த்தாலே ஏதோ மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஆமாடா நிலா சொல்ற மாதிரி கயிறு எதுக்குக்கா? அதுவும் தேவைப்படுதா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சீதா, நான் தான் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். அங்க இன்னொரு ராண்டர் வழக்கமும் ஒரு மூட்டையில சில பொருள்களை கட்டி வச்சிருந்தேன். அதுக்கு பதிலா இந்த கயிறு தூக்கிட்டு வந்துட்டேன். சரி கொஞ்சம் நில்லுங்க, நான் இதை வச்சுட்டு அதை எடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல வேலை நிலா ஞாபகப்படுத்திட்டா, இல்லாட்டி நான் பாரு அதை விட்டுட்டு இதைய தூக்கிட்டு போயிருப்போம். கேட்டையாடி சின்ன புள்ள, என்னை சொன்ன இப்போ உங்க அண்ணி வேறு நான் சொன்ன மாதிரி தான் மாத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களையெல்லாம் நம்பி நம்ம போறோம் பாரு, நம்மள சொல்லணும். என்ன சீதாக்கா இந்த காளியம்மாக்கா போறப்பவே இப்படி மாத்திட்டு என்ன சொதப்பிட்டு வர்றாங்க? அங்க போய் ஏதாவது சாமியார் சொன்னதையெல்லாம் மறந்துட்டு வேற ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னக்கா பண்றது? ஆமா மலரு, எனக்கு இந்த அக்காவை நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இந்த அக்கா நான் இப்பவே மறக்கறாங்க, மறந்துட்டு ஏதாவது மாத்திக்கிட்டு எதையாவது பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதாக்கா, நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. நம்ம திரும்பி
சீதா சரிக்கா சின்ன புள்ள நிலா கிளம்பலாமா கிளம்பலாங்க நீ. அது சரிக்கா இப்பவாவது எல்லாம் ஞாபகம் எடுத்துட்டு வந்தீங்களா ஆமா என்னக்கா ராண்டர் விளக்கு எடுத்துட்டு வரேன்ட்டு போனீங்க கடைசியில பேட்டரி லைட் எடுத்துட்டு வரீங்க ஆமா இது எரிய மாட்டேங்குது பேட்டரி கிட்ட இருக்குதா இல்லையா ராண்டர் விளக்குல அது வார எங்கேயோ வச்சுட்டா காணோம் சரி அதான் இந்த இது பேட்டரி தான் எடுத்துட்டு வந்தேன் அதெல்லாம் எரியும் சரி இப்போதைக்கு இந்த வெளிச்சம் இருக்குதுல்ல தேவைப்படுறப்ப ஆன் பண்ணிக்கலான்ட்டு தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் சரி வாங்க போலாம் இருந்தா சரிக்கா எரியாம இருந்துற போகுது எல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா செக் பண்ணி தான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நிலா காளிமக்கா சொல்லு சீதா அக்கா சாமியார் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்லக்கா ஏன்னா அவர் உங்களை கூப்பிட்டு தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு எங்களுக்கு கூட எதுவுமே சரியா தெரியாது எதையாவது அங்க வந்து மறந்துடாதீங்கக்கா எல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல எதுவும் மறக்கல சீதா அதெல்லாம் மனசுக்குள்ள எல்லாமே ஞாபகம் இருக்குது சரிக்கா அதுக்கு தான் ஒரு வாட்டி கேட்டுக்கலாம் தாக்கா கேட்டேன் அடா என்ன இவ்வளவு லேடிஸ் இங்க நின்றுட்டு இருக்காங்க ஏதோ மூட்டிங்ல எல்லாம் வேலை வச்சுட்டு இருக்காங்க பாவம் இந்த நேரத்துல வண்டிக்கு எதுவும் கிடைக்கலையாட்டுக்குது பாவம் நடந்து போயிட்டு இருக்காங்க பேசாம இவங்களை கூப்பிட்டு ஆட்டோல போலாம் எங்க இறங்கணுமோ அங்க இறக்கி விட்டுறலாம் நமக்கு ஒரு சவாரி கிடைச்ச மாதிரி இருக்கும் யக்கா யக்கா அக்கோ நில்லுங்கக்கா அக்கா அங்க பாருக்கா யாரோ நம்மள கூப்பிடுறாங்க அக்கா நில்லுங்கக்கா கொஞ்சம் ஆமா மலரு யார் அது நம்மள எதுக்கு நிக்க சொல்றாங்க ஒண்ணும் தெரியலையே அக்கா என்னக்கா கூப்பிட போயிட்டே இருக்கிறீங்க அப்படியா? ஆமாக்கா நான் கூப்பிட்டு உங்களுக்கு கேட்கலையா சரிக்கா வாக்கா நான் எடுத்துட்டு போய் உங்களை ட்ராப் பண்றேன் எங்க போகணும்னு சொல்லுக்கா வாங்க எல்லாரும் என்ன நிறைய மூட்டை முடிச்சுங்களால வச்சுட்டு பாவம் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கீங்க அது ராத்திரி நேரத்துல வாக்கா நான் மாட்டை இருக்குது நான் கூட்டிட்டு போறேன் வாங்கக்கா பரவாயில்ல சின்ன புள்ள ஆடு தானா வந்து மாட்டுதுடி பேசாம இந்த ஆளோட வண்டியிலேயே நம்ம போயிடலாமா நானும் அதாண்டி யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். நாம வேற 5 பொம்பளைங்களா இருக்கிறோம். ஆம்பளை துணையே இல்ல. இந்த ஆளை வேணா துணைக்கு கூப்பிட்டுக்கலாமா? என்னக்கா உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க வாங்க ஆட்டோல ஏறுங்க வாங்க அது இல்லப்பா நாங்க 5 பொம்பளைங்க இருக்கிறோமே அதான் பாக்குறேன். அக்கா பயப்படாதீங்கக்கா நல்லா ஒன்றும் பண்ண மாட்டேக்கா நல்லா உங்களுக்கு தம்பி மாதிரிக்கா எனக்கும் 2-3 அக்காங்க இருக்கிறாங்கக்கா வாங்க நானும் பெரிய குடும்பத்துல தான் பிறந்திருக்கிறேன் எனக்கு அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்கிறாங்கக்கா பயப்படாதீங்க வாங்க நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க நான் கரெக்டாக உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் காளிமக்கா அங்க பாருங்க அந்த ஆட்டோக்கார தம்பி நம்மளையே கூட்டிட்டு போய் விடுறான்னு சொல்றாரு பரவாயில்லக்கா நம்ம வேணா துணைக்கு கூட்டிட்டு போலாமா ஏன் காளிமக்கா நாமளும் இந்த சமையெல்லாம் வச்சுட்டு போக வேண்டியதா இருக்குதுல்ல பேசாம அந்த தம்பி கூட ஆட்டோல போயிடலாமாக்கா அதுக்கு இல்ல மலரே நம்ம ஊர்க்காரங்களும் நம்ம வீட்டு ஆம்பளைங்களையே நம்ம கூட வரக்க பயந்துட்டு யாரும் வரல பாவம் இந்த தம்பியை பார்த்தா வப்பராணியா இருக்கிறான் நாம கூட கூட்டிட்டு போய் இந்த வயனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வை கடைசியில பழி பாவமெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துரும் மலரே அந்த பக்கம் தான் அந்த சாமியார் வேற ஆம்பளைங்க போகக்கூடாது நீங்க தான் போகணும்னு வேற கட்டன் ரைட்டை சொல்லியிருக்கிறாரு இந்த தம்பி எப்படி நம்ம கூட கூட்டிட்டு போறது நீங்க சொல்றது சரிதான் வேணா ஏதாவது பாதி தூரமாச்சு கூட்டிட்டு போலாமேக்கா அக்கா வாக்கா நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கிறேன் நீங்க எல்லாம் என்ன நின்றுட்டே இருக்கிறீங்க வாங்க நம்ம வண்டியில வந்து ஏறுங்க நீங்க காசால் கொடுக்காட்டி பரவாயில்லக்கா நான் உங்களை ஃப்ரீயாவே கூட்டிட்டு போறேன் வாங்க எனது ஃப்ரீயாவா? சின்ன புள்ள ஃப்ரீயா வேற கூட்டிட்டு போறேன்னு சொல்றான்டி பேசாம இந்த வண்டியிலே போலாண்டி வாக்கா ரொம்ப யோசிக்காதீங்க வாங்க பயப்படாதீங்க வாங்க இதெல்லாம் கொடுக்க நான் வேணா ஆட்டோல எடுத்து வைக்கிறேன் வந்து வாக்கா வந்து எல்லாரும் வண்டியில ஏறுங்க எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்க டக்குன்னு கொண்டு போய் விட்டுறேன் தம்பி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சாமி இது வேற சமாச்சாரம் நீ வீட்டுக்கு போ சாமி போ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ அக்கா என்னக்கா சொல்றீங்க நான் என்ன அவ்வளவு கல் மனசுக்காரன்னு நினைச்சிட்டீங்களா அக்கா நான் தான் சொல்றேன் எனக்கு அக்கா தங்கச்சிங்களா இருக்கிறாங்கன்னு என் அக்காங்களா இருந்தா நான் ராத்திரி நேரத்துல இப்படி அம்போன்னு விட்டுட்டு போவேனாக்கா அந்த மாதிரி தாக்கா எனக்கு வீட்டுக்கு போனாலும் தூக்கமே வராதுக்கா அவ என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோன்னு பயமாவே இருக்குக்கா வாங்கக்கா இந்த ராத்திரியில் நீங்க எது கஷ்டப்பட்டு நடந்து போறீங்க எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்க நான் கொண்டு போய் உங்களை டிராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் வாக்கா வந்து ஏறுங்க வாங்க அது இல்லப்பா தம்பி நாங்க எங்க போறோம்னு தெரியுமா உனக்கு அக்கா நீங்க எங்க இறக்கூட சொல்றீங்களோ அங்க இறக்கி விட்றக்கா வாக்கா பயப்படாதீங்க வாங்க சின்ன புள்ள இந்த வையன் பயப்படாதீங்க வந்து என்ற வண்டியில இருங்கன்னு சொல்றானே நம்ம பேசாம சொல்லிடலாமா எந்த இடம்னு ரொம்ப தைரியசாலியா இருக்கிறான் தம்பி அது இல்லப்பா நாங்க இங்க தெற்கால இருக்கிற காட்டு பங்களாக்குள்ள போகணும் அங்க இருக்கிற சுடுகாட்டுக்கு தான் போகணும் வேணா அங்க வந்து விடுறியா சொல்லு நீ வரியா எனது காட்டு பங்களாக்குள்ள இருக்கிற சுடுகாட்டுக்கு போகணுமா ஐயோ நீங்களா இப்ப பேய்களா நான் ஏதோ பொம்பளைங்க நினைச்சுல பேசிட்டு இருந்தேன் ஐயோ கடவுளே என்ன காப்பாத்துப்பா